பாஜக அலுவலகத்தில் பாஜக உயர்நிலை குழு கூட்டம் 2வது நாளாக நடைபெறுகிறது. நேற்றைய தினம் சில கட்சிகளோடு தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் தமாக உள்ளிட்டவர்கள் இன்று வருவதாக கூறி சென்றிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரத்தோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். வணக்கம் சமய மணிவண்ணன். இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன? மற்றொரு புறம் ஓபிஎஸ் தனியாக கூட்டம் நடத்தியிருக்கிறார். ஓபிஎஸ் பாஜக அலுவலகத்துக்கு வருவாரா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்றைய தினம் 2வது நாளாக உயர்நிலை குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் மற்றும் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டவை குறித்து இறுதி செய்வதற்காக நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு நேற்று முதல் தொகுதி பங்கீடானது கையெழுத்தாகி வருகிறது. முதலாவதாக பாமகவுக்கு 10 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தின் போது அமமுகவுக்கு 2 தொகுதிகளும், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் என மொத்தம் இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் 16 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் நேற்றைய தினம் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வந்திருந்தனர். குறிப்பாக தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என நேற்றைய தினம் எதிர்பார்த்து இருவரும் வந்த சூழலில் இருவருக்குமே எந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது, குறிப்பாக கூட்டணி கட்சியில் ஒரே தொகுதியை 2 கட்சிகள் கேட்பதால் எந்த கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்வது, குறிப்பாக அதுவும் இல்லாமல் விருப்ப தொகுதிகளை கேட்டும் அது குறைவான தொகுதிகள் மட்டுமே பாஜக அளிக்க முன்வருவதன் காரணமாகவும் இந்த இழுபறியானது நீடித்து வருவதாக தினமே தகவல் வெளியாகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 1 தொகுதி பாஜக தரப்பில் தருவ முன்வருவதாகவும் அதிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வலியுறுத்துவதன் காரணமாகவும் இந்த இழுபறி நீடிப்பதாகவும் நேற்று தினம் தகவல் வெளியாகின்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று தினமே இருவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் இன்று தங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் கமலாலயத்திற்கு வருவதாகவும் கூட்டணி குறித்து இறுதி செய்வதாகவும் நேற்று தினமே கூறி சென்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 2வது நாளாக பாஜக உயர்நிலை குழு கூட்டமானது வேட்பாளர்களை, அதாவது பாஜகவும் கூட்டணி தரப்பு சார்ந்து வேட்பாளர்களை இறுதி செய்யும் பொருட்டும் நடைபெற்று வருகிறது. தொகுதி பங்கீடு குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளின் அடிப்படையில் அவர் கமலாலயம் வருகை தந்து தங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளோ அல்லது இந்த தேர்தலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தரப்பு எந்த முடிவை எடுக்கப் போகிறது என்பதை மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் பிற்பகலுக்கு மேல் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஜி.கே. வாசன் கமலாலயத்திற்கு வருகை தந்து தங்கள் கட்சிக்கு தேவையான தொகுதி குறித்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தொகுதி பங்கீடை இறுதி செய்ய உள்ளார். இதன் தொடர்ச்சியாக பாஜக தரப்பிலிருந்து பாஜக உயர்நிலை குழுவானது இங்கிருந்து டெல்லி புறப்பட்டு சென்று பாஜகவிற்கான வேட்பாளர்கள் பட்டியலை டெல்லி தலைமையிடம் அறிவிக்க உள்ளது. குறிப்பாக டெல்லியின் அதிகாரப்பூர்வ உயர்நிலை குழுவானது அந்த வேட்பாளர்கள் குறித்து பரிசீலனை செய்து அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இருந்து எந்த தொகுதிக்கு எந்தெந்த வேட்பாளர்களை களமிறக்குவது என்பது குறித்து விரைவில் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.